என் அப்பனே கணேசா, ஒரு பிரம்மா, ஒரு விஷ்ணு, ஒரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. மகாபெரிவாளோட கதை இப்போதான் படித்தேன், சொல்கிறேன் கேளுங்கோ. ஒரு நாள் ஒரு 34-35 வயசு இருக்கும் ஒருத்தர். அவர் தன்னோட அப்பா அம்மாவோட திருநெல்வேலியிலேருந்து வந்திருந்தார். அவளுக்கு காஞ்சிபுரம் புதுசு, மடமும் காஞ்சிபுரமே புதுசுன்னா மடமும் புதுசாக தானே இருக்கணும். அதனால் பக்தக கூட்டத்திலிருந்து கொஞ்சம் தள்ளியே நின்றுட்டு இருந்தார். அந்த அன்பர் வலியால் துடிச்சுன்னு இருக்கார். அவரோட முகத்தை பார்த்தாலே தெரியறது, முகமே காட்டி கொடுக்கறது அவருக்கு ரொம்ப வலியில் கஷ்டப்படுறாருன்னு. அதை மகாபெரிவாளும் கவனிச்சிருக்கணும். தயக்கத்தோடு விலகி நின்ற அந்த குடும்பத்தாரை பக்கத்தில் வரும்படி கூப்பிட்டார். காஞ்சி மகானுக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்த பாலு என்பவர் பக்கத்திலேயே இருந்தார். அப்போ பெரியவா பக்கத்தில், பெரியவாளோட பக்கத்தில் வந்த நெல்லை அன்பர், எனக்கு தீராத வயிற்று வலி சுவாமி, உயிர் போகிற மாதிரி வலிக்கிறது, பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, கொஞ்சம் கூட குணம் தெரியவே இல்லை, ஒரு பலனும் இல்லை நீக்கு. எங்கள் குரு ஸ்ருங்கேரி சுவாமிகள், அவர் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட என்னோடய வயிற்று வலி பற்றி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நீ காஞ்சி பெரியவரை உடனே போய் தரிசனம் பண்ணு, உன்னோட கஷ்டத்தை சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு விட்டார். அதுதான் இங்கே வந்துட்டோம் அப்படின்னார் குரல் தொழுக்க. ஓஹோ, அப்படி சொன்னாரா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டார். பெரியவா அவரோட திருமுகத்தை தரிசித்ததுமே நெல்லை என்பருக்கு நம்பிக்கை பிறந்துடுத்து. தொடர்ந்து எங்கே போயும் தீராத வயிற்று வலி, என்னை விட்டு போகணும் பெரியவா, நீங்களே கதின்னு வந்திருக்கேன், உங்கள் அனுகிரகம் கிடைக்கலன்னா இந்த வலியோடையே நான் இருக்கணுங்கிறது தான் விதினாக்க தினம் தினம் வயிற்று வலியால் துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட இங்கேயே இப்போவே என் உயிரை விட்டுடலாமான்னு கூட வந்துவிட்டேன், பெரியவா தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா கொஞ்சம் நேரம் கண்மூடி தவம் செய்கிற பாவனையெல்லாம் அமர்ந்திருந்தார். அங்கே இருந்த எல்லாரும் அவரையே கவனிச்சுட்டு இருந்தார். நெல்லை அன்பருக்கு தன்னோட வயிற்று வலி மெல்ல மெல்ல போகிற மாதிரி உணர்ந்தார் அவர். கொஞ்ச நாடியில் இப்போ என் வயிற்றுல வலியே இல்லையே, பூர்ணமாக குணமாயிடுத்து பெரியவா அப்படின்னு வியப்பும் கண்ணீரும் சிலிர்த்து சொன்னவர் பெரியவாளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். அவளோட அப்பா அம்மாவோ நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அப்புறம் பெரியவாள்கிட்ட பிரசாதத்தை வாங்கிட்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு போயிட்டார். ஆனால் அன்னியிலேருந்து பெரியவா என்னமோ போல சோர்ந்து காணப்பட்டார். கருணையே உருவான காஞ்சி மகான் தனது வயிற்றில் ஏதோ வேதனை வந்தார் போல கஷ்டப்படுறார் அவர் அப்படின்னு தெரியறது. பெரியவா அடிக்கடி சுருண்டு படுத்துக்கிறதையும் புரண்டு தவிப்பதையும் கண்ட மடத்து பாலு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே ரொம்ப கவலைப்பட்டார். பெரியவாளுக்கு பிக்ஷை தயார் செய்ய கைங்கரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறவர் பாலு தான். பெரியவா படம் பாட்டை பார்த்துட்டு தான் பிக்ஷையில் ஏதேனும் தவறு செஞ்சிட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சி வேற அவருக்கு. அவர் மனசு உருக தொடங்கிடுத்து. தன்னோட குலதெய்வமான ஸ்ரீ வைத்தீஸ்வரனுக்கு தரிசனம் பண்ணி பிரார்த்தனை செய்தால் தேவலை அப்படின்னு அவருக்கு தோணித்து. மறுநாள் ஏகாதசி சௌரியமாக போச்சு. பாலுவுக்கு அன்னைக்கு பெரியவாளுக்கு பிக்ஷை செய்து வைக்க வேண்டாம், அதனால் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போக பிளான் பண்ணிட்டார். பெரியவா கிட்டக்க எனக்கு என்னமோ எங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தேவலைன்னு தோன்றது, பெரியவா உத்தரவு தரணும், தயக்கமாக அனுமதி கேட்டார் பாலு. உடனே என் குலதெய்வமான வைத்தீஸ்வரன் வேறு யாரும் இல்லை, பெரியவா தானே அடிக்கடி சொல்லுவீங்க பாலு, இப்போ ஏன் போகணுங்கிற அப்படின்னு குறும்பு சிரிப்பால் கேட்டார் பெரியவா. எப்படியும் உத்தரவு வாங்கி விடணும் பரபரப்பாக இருந்தார் பாலு. இல்லை பெரியவா, சின்ன வயசில் முடி இறைச்சினப்போ போனது, அப்புறம் குலதெய்வத்தை தரிசனமே பண்ண போகலை, அதான் கெஞ்சாத குறையா பெரியவா கிட்டக்க புண்டகை கெஞ்சாத குறை கேட்டார். பெரியவா புண்டகையோட உத்தரவு கொடுக்க பாலு கிளம்பி போயாச்சு. வைத்தீஸ்வரனுக்கு வேண்டின்ற நோய் போகிறதுக்கு கை கால் ஆனால் எல்லாத்துமே வெட்டியால உறுப்புகளை வாங்கி சுவாமிக்கு காணிக்கையாக போடணும்.
பெரியவரோட வயிறு குணமாக வேண்டிக் கொண்ட பாலு வெள்ளியில் வயிறு வாங்க கடை கடையாக அலைஞ்சர். ஒங்கையுமே கிடைக்கல. உடலும் மனமும் சோர்ந்து போயிடுத்தவருக்கு. கடை வீதியில் நடந்துட்டு இருக்கிறப்ப கிழவி ஒருத்தி, என்ன சாமி வைத்தீஸ்வரனு கொடுக்க வயிறு தேடுறையா? அது கடைகளில் கிடைக்காது, ஆபீஸில் போய் கேளு. யாரோ விசேஷமாக சாமிக்கு போட்டதை எடுத்து பத்திரமா வச்சுருக்கா. முக்கியமானவங்க வந்து கேட்டால் கொடுப்பாங்க. நீ கேட்டுப்பாரு சாமி, உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவி போயிட்டா. பாலுக்கு ஒரே குழப்பம். யார் இந்த கிழவி? நான் வெள்ளியில் வயிறு வாங்க அலையிறது இவளுக்கு எப்படி தெரியும்? வழியும் காட்டிட்டு போகிறாளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். இவர் சரி நேரம் கோவில் ஆஃபீஸுக்கு போய் கேட்டார். அங்கே சாதாரண பக்தர் மாதிரியே போனார். அதிகாரிகிட்ட பேசினார் பாலு. பேச்சு சமயத்திலேயே பாலு சின்ன வயசில் படித்த மன்னார்குடி பள்ளி மாணவனுங்கிற சிநேகத்தால் கஜானாவில் பத்திரமா இருந்த வெள்ளி வயிற்றை 750 ரூபா கொடுத்து வாங்கினுட்டார். பிறகு என்ன, சன்னதிக்கு போய் சுவாமியை தரிசனம், மனமாற பிரார்த்தனை, காணிக்கையை செலுத்திட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் பாலு. மடத்துக்கு வந்தவருக்கு ஆச்சரியம், ஆனந்தம், அப்படியே திளைச்சு போயிட்டார். பெரியவாரோட வயிற்று வலி சுத்தமாக போயிடுத்து. அதோட முகத்தில் பழைய மலர்ச்சி. பெரியவா அனுகிரகத்தால் இந்த குலதெய்வ தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்று சொல்லி மகிழ்ந்து பாலுவை ஏறிட்ட மகா பெரியவா, சரிதான், எனது வயிற்று வலியை கொண்டு போய் அந்த வைத்தீஸ்வரன்கிட்ட விட்டுட்டு வந்துட்டியாக்கும் அப்படின்னார் புன்னகைத்தபடி. சிலிர்த்து போனார் பாலு. நெல்லை அன்பரின் வயிற்று வலியை தான் வாங்கி கொண்ட மகா பெரிவாளுக்கு பாலுவின் வைத்தீஸ்வரன் கோவில் பிரார்த்தனை மட்டும் தெரியாமல் போய்விடுமா என்ன? அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.